நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த ஹாப்பி ராஜ் படம் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துடைய தெலுங்கு தியேட்டர்கள் ரைட்ஸை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தெலுங்கு லாங்குவேஜில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ராஜ் படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சிங்கிள் சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சாங் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ஜெய் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ட்ரெண்ட் மாறுது வானிலை. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மீனாட்சி கோவிந்தராஜன் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சற்றென்று மாறுது வானிலை படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் சாங்கை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நடிகை அனுஷ்கா மோத்வானி அவர்கள் 2022 சோஹில் கத்திரியா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே கடந்த 2 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆக்டர் அனுஷ்கா மோத்வானி அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கி கோர்ட்டில் அஃபிஷியலாகவே இவங்களுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டாங்க. அதுவும் ஆக்டர் அனுஷ்கா மோத்வானி அவர்கள் அவருடைய ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு பணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்டர் அனுஷ்கா மோத்வானி அவர்களுக்கு அஃபிஷியலாக டைவர்ஸ் ஆயிடுச்சு. வரிசையாக சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நடிகர் நடிகைகள் ஒவ்வொருத்தராக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹார்டின் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம். இந்த படத்தில் ஆக்டர் சனத் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் மனோடோ செபாஸ்டின், ஆக்டர் யமா அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஹார்டின் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஹார்டின் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நடிகர் கவின், ஆக்டர் நயன்தாரா இவங்க 2 பேரும் ஜோடியாக நடிக்கிற படம் தான் ஹாய். இந்த படத்தை டைரக்டர் விஷ்ணு எட்வின் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்வீட்டான சூப்பரான சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் மூவி டீம். அநேகமாக இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க போல். என்ன அப்டேட்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். பவன் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் உஸ்தாத் பகத் சிங். இந்த படம் மார்ச் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் மார்ச் 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கோபிச்சந்த் ஹீரோவாக நடிக்கிற அவருடைய 33வது படம் ஒரு பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மூவியை எடுத்துகிட்டு வராங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ரீத்து வர்மா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆக்டர் ரீத்து வர்மா அவர்களுடைய பர்த்டே. அவங்களுக்கு பர்த்டே விஷோட அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் அபர்ணதி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் வெஞ்சன்ஸ் படம் மார்ச் 13 தமிழில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் யோகி பாபு அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கெனத்த காணும் படம் இந்த வாரம் மார்ச் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் தியாகராஜா குமாரராஜன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஆரண்ய காண்டம் படத்தை மறுபடியும் தியேட்டரில் மார்ச் 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கலையரசன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கொலைச்சேவல். இந்த படம் மார்ச் 13 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 13 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் பிரியங்கா மோகன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படம் டைரெக்டாக ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 12 இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் நிக்கிலா விமல் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் பென்யூ கேஸ். இது ஒரு மலையாள படம். இந்த படம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு பல ஆண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழில் போட எதிர்பார்க்கலாம். த டெஸ்டமெண்ட் அண்ட் லீ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரவி தேஜா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பாரத மகாசைலக வித்யாபதி. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் மார்ச் 13 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. லோக்கல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் மார்ச் 13 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிட்டோபியா பார்ட் 2 அப்படிங்கிற அனிமேஷன் மூவி மார்ச் 11 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன் பீஸ் வெப் சீரிஸோடைய சீசன் 2 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சீசன் 1 தமிழ் டப்போடு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸ்கார்பட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் மார்ச் 11 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோலில் நடிச்சிருக்க லாக்டவுன் படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைட் த மோனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 11 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாட் வித்தவுட் ஹோப் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த மேடிசன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் மார்ச் 14 பேரமவுண்ட் ப்ளஸ் ஓடிடியில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாடி கேம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி டப்போட அமேசான் பிரைமில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காதல் சின்னமான தாஜ்மஹாலுடைய வரலாறை பேஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் தாஜ் ஸ்டோரி அப்படிங்கிற டைட்டிலோட இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் லயன் கேட் ப்ளே ஓடிடியில் மார்ச் 13 ரிலீஸ் பண்ணுறாங்க.
ஆக்டர் கெத்து தினேஷ் ஹீரோவும் நடிச்சு ரிலீஸான கருப்பு பல்சர் படம் டென்ட் கொட்டாய் ஓடிடியில் மார்ச் 13 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எருமச்சாணி யூடியூபர் விஜய் ஹீரோவை நடிச்சிருக்க ஒரு புது வெப்சீரிஸ் தான் ரெஸ்டாரண்ட். இந்த வெப்சீரிஸ் மார்ச் 13 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷூ டொரன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் டைம் ட்ராவல் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உகாரணம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் மார்ச் 13 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் விஷால் அவர்களுடைய ஒய்ஃப் ஆக்டர் ஷாய் தனுஷ்கா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் யோகிடா படம் மார்ச் 13 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 13 அமேசான் பிரைமில் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பெண்ணும் புரோட்டும் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபங்கி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. பூக்கி அப்படிங்கிற தமிழ் படம் G5 ஓடிடியில் மார்ச் 13 தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டர்புலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் மார்ச் 13 லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டஸ்ட் பன்னி அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இனிக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.